ஓகே. ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவை சார்ந்த வீராங்கனை வினீஷ் போகத் அவர்கள் உலக புகழ்பெற்ற பல வீரர்களை வீழ்த்தி இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கின்ற விதமாக தங்கப்பதக்கத்தை வென்றார். ஆனால் அவர் வென்ற பிறகு, அறிவிப்பு வந்த பிறகு, அவர் வெற்றியாளராக அறிவித்த பிறகு சோதனை என்ற பெயரில் அவர் எடையை சோதனையிட்டு 50 கிராம் அதிகமாக இருக்கிறார் என்று உலகத்திலே எங்குமில்லாத ஒரு நீதியை அந்த வீராங்கனைக்கு எதிராக வழங்கியிருக்கிறார்கள். எப்பொழுதுமே வீரர்களோ வீராங்கனைகளோ பயிற்சியில் ஈடுபடும் பொழுது அதற்கு முன்பாக பரிசோதனை செய்வார்கள். அந்த பரிசோதனைக்கு பிறகுதான் இந்த போட்டியில் இவர் கலந்து கொள்வதற்கு தகுதியானவரா என்ற சான்றிதழை வழங்கி அந்த போட்டியில களமிறக்குவார்கள். ஆனால் இங்க தலைகீழாக போட்டியில வென்ற பிறகு இவர் எப்படி தங்கத்தை வெல்லலாம், அவரை பரிசோதனைக்கு அனுப்புங்கள் என்று 50 மில்லிகிராம் 50 கிராம் எடை கூடியது என்று அவரை தகுதி நீக்கம் செய்திருக்கிறார்கள். என்ன காரணம்? இதற்காக இந்தியா இதுவரைக்கும் வாய் திறக்கவில்லை. இந்தியாவில விளையாட்டுத்துறை என்று ஒரு துறை இருக்கிறது. மோடி அரசு இதற்காக ஒன்றிய அரசு இது பற்றி கண்டனம் தெரிவிக்கவில்லை. ஏற்கனவே கன்னியாவில இப்படி ஒரு வீரருக்கு அநீதி இழைத்தார்கள். அந்த அநீதி கிடைத்தவுடன் கன்னியாவே பொங்கி எழுந்தது அரசாங்கம். ஐநா சபையில புகார் செய்தார்கள், ஒலிம்பிக் கவுன்சிலில் புகார் செய்தார்கள். அந்த எதிர்ப்பு ஏன் இந்தியாவில் இல்லை? ஒன்றிய அரசிடம் இல்லை. மோடி ஏன் மௌனம் சாதிக்கிறார்? என்ன காரணம் என்றால், பாஜகவை சார்ந்த பிரிஜ் பூஷன் அவர்கள் பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. அந்த குற்றச்சாட்டு எழுந்தவுடன் இப்பொழுது தங்க மங்கையாக இருக்கின்ற வினேஷ் போன்றவர்கள் எல்லாம் போராட்ட களத்தில் இறங்கி பாஜகவுக்கு எதிராக போராடினார்கள். வாங்கிய தங்கத்தை திருப்பி தந்தார்கள். அதற்கு பழி வாங்குவதற்காக இப்படிப்பட்ட செயலில் ஒன்றிய அரசு இறங்கலாமா? இதுதான் இந்திய மக்கள் கேட்கும் கேள்வி. இதைவிட ஒரு அவமானம் இந்த தேசத்திற்கு ஏதாவது நேருமா? இன்னும் மௌனமாக வாய்மூடி இருக்கிறார்களே, என்ன காரணம்? இப்படிப்பட்ட செயலை காங்கிரஸ் பேரியக்கம், தமிழ்நாட்டுடைய விளையாட்டு துறை அருமை சகோதரர் நிசார் அவர்கள் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார். சென்னை மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த மாவட்டங்களில் அவர் நடத்த இருக்கிறார், நடத்த வேண்டும். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வன்மையாக ஒன்றிய அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தேசம் இந்தியா என்ற தேசம் முக்கியமில்லை, அவருடைய சித்தாந்தம், அவருடைய அடக்குமுறை அதுதான் முக்கியம். எனக்கு இந்த தேசம்தான் முக்கியம் என்றால், எப்படி ஒரு வீராங்கனையை விளையாட்டு தகுதி பெற வைத்தார்கள்? எல்லா தகுதியும் இருக்க வைத்துதான் அவர் தகுதி பெற்றார், விளையாடினார், விளையாட்டில கலந்து கொண்டார். அப்படி அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லை, தகுதி இல்லை என்றால் அந்த தேர்வில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க மாட்டார். ஆகவே இதெல்லாம் ஒன்றிய அரசு வேடிக்கை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எல்லா துறையிலும் இப்படிதான். வேண்டியவர்களுக்கு ஒரு நீதி, வேண்டாதவர்களுக்கு ஒரு நீதி. எவ்வளவு ஊழல் செய்தாலும் பாஜகவை சார்ந்தவர்கள் கங்கையில் குளித்த புண்ணியவான்கள். வேறு கட்சியில் ஊழல் செய்துவிட்டு அவர் கட்சியில் இணைந்தால் உடனே கங்கையில் குளித்த புனிதவனாக மாற்றுவார்கள். ஆனால் எதிர்கட்சிகளை பழிவாங்க வேண்டும் திட்டமிட்டு இருப்பார்கள். எதிர்கட்சிகளை பழிவாங்குவது போய் இப்ப விளையாட்டு துறையில் குரல் எழுப்புவர்களையும் பழிவாங்குகிறார்கள். வன்மையாக கண்டிக்கத்தக்கது.